மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம், அதாவது பத்ம புராணத்தில் 190வது அத்தியாயத்திலேருந்து ஆரம்பித்து ஒரு 6 அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தை பற்றி அதில் சொல்லிருக்கு. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்னால் அதனுடைய மகாத்மியத்தை பெரியவர்கள்லாம் எப்போவுமே அதை முதல்ல சொல்லிட்டு தான், அதை சப்தாகமாக சொன்னால் கூட பாகவத மகாத்மியத்தை முதல்ல சொல்லிட்டு தான் ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லுவார். ஸோ ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் எங்கே சொல்லிருக்கு கூட நிறைய புராணத்தில் சொல்லிருக்கு. நம்ம பிரசித்தமாக பத்ம புராணத்தில் சொல்லிருக்கு. பத்ம புராணம் சாத்வீக புராணங்களிலே ஒன்று. மொத்தம் 18 புராணங்கள் வியாசர் எழுதினார். ஒன்றே ஒன்று மாத்திரம் அதில் அவருடைய தகப்பனார் திருத்தகப்பனார் பராசரர் சொல்லி வியாசர் எழுதினார்னு சொல்லுவார். ஆக இதிகாச புராணாபியம் வேதம் சமூப பிரம்மயேத்து, இதிகாசங்களும் புராணங்களும் வேதத்தை விளக்க பிறந்தவை. வேதத்தை நம்மால் டைரெக்டாக படித்து புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? நம்மெல்லாம் வேத அத்தியனம் பண்ணலை. அதனால் அந்த வேதத்தை சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இதிகாசங்களும் புராணங்களும் எழுதப்பட்டன. அது நடந்த காலத்திலேயே எழுதப்பட்டதை இதிகாசம் அப்படின்வா. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் எழுதப்பட்டது புராணங்கள். இதிகாசம் ராமாயணம் மகாபாரதம். ராமாயணம் முதல்ல ஆதிகாவியம், அதை ஆதிகவி வால்மீகி முனிவர் எழுதினார். மகாபாரதத்தை வியாச முனிவர் வேதவியாசர் எழுதினார். அவருக்கு ஏன் வேதவியாசர்னு பேர் வந்ததுன்னா, அவர் வேதத்தை 4 பிரித்து அவரோட 4 சிஷ்யர்கள்ட்ட கொடுத்து அதை கொண்டு போய் எல்லாருக்கும் பாடம் கற்பி, அப்படி வேத பாடசாலை மூலமாக வேத அத்தியனம் செய்து கொண்டு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுன்னு சொல்லி வேதவியாசர் அதை 4 பிரித்தார். அவரை தான் பிற்காலத்திலே இந்த புராணங்களும் எழுதினார். இந்த புராணங்கள் மொத்தம் 18. அதில் 6 ராஜச புராணம், 6 தாமச புராணம், 6 சாத்வீக புராணம்னு பெரியவாள்லாம் பிரிச்சுப்பார். அதில் ஸ்ரீமத் பாகவதம் ஒரு சாத்வீக புராணம், பத்ம புராணமும் ஒரு சாத்வீக புராணம். பத்ம புராணத்திலே 190வது அத்தியாயத்திலே ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தை பற்றி என்ன சொல்லிருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் பத்ம புராணந்தர்த்தகம். அத பிரதமோऽध्यायः. சச்சிதானந்தரூபாய விஸ்வ உத்பத்யாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நமः. சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபியான இந்த பிரபஞ்சத்திலே இந்த உற்பத்தி வளர்ச்சி நாசம், படைப்பு காத்தல் அழித்தல் இவைகளுக்கு காரணமானவனும் ஆத்யாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் என்ற 3 தாபங்களை வேருடன் அகற்றுகின்றவனுமான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நாங்கள் பணிவுடன் வணங்குகின்றோம்னு முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அடுத்ததுக்கு போமா. யம் பிரௌரஜந்தமனுபேதமவேத கிருத்யம் வைபாயனோ விதகாதராஜுஹாவக புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேதுஹோ சம் சர்வபூதமிருதயம் முனிமானதோஸ்மி. மகரிஷியாக உள்ளவரும் ஏகாகியும் எவ்வித வியாபாரமும் இல்லாதவரும் எல்லாவற்றையும் துறந்து செல்பவருமாய் உள்ள எந்த சுகபிரம்மத்தை, சுகபிரம்மம் தான் வியாசரோட புத்திரன், எந்த சுகபிரம்மத்தை வியாச பகவான் பிரிவாற்றாமையால் பயந்தவராய் ஹே குழந்தாய் என்று கூப்பிட்டாரோ, மரங்களும் அந்த சுகபிரம்மத்தை அவர்களை போன்ற சுகரூபத்தை உடையவர்களாய் அவைகளும் எதிரொலி செய்தனவோ, அப்படிப்பட்ட எல்லா உயிர்களிலும் சம்பந்தப்பட்ட அந்த சுகபிரம்மத்தை வணங்குகின்றேன் அப்படின்னு இது ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்தை குயிக்காக திருப்பி ஒரு முறை பார்த்துடுறேன். ஸ்ரீ பகவான் சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபமானவர் அவரே இந்த பிரபஞ்சத்தோட படைப்பு இருப்பு அழிவு ஆகிய 3த்திற்கும் காரணர். அவர் தான் அதுக்கு காரணம். ரைட்? ஆத்யாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் என்ற 3 வகை தாபங்களையும் களைபவர் அவரே. அவரை நாம் வணங்குவோம். முதல்ல அவரை நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே சுகரை பற்றி சொல்கிறார் இல்லையா? நம்ம பார்த்தோம். இப்போ ஸ்ரீ சுகருக்கு பிறக்கச்சையே அவர் அவள்லாம் அந்த யாக குண்டத்திலேருந்து ஆவிர்பவிச்சார்.
அவள்லாம் வந்து அந்த 16 வயது திகம்பரரா அப்படியே பிறந்தார். அவள் வந்து ஒரு தாயோட கர்ப்பத்திலேருந்து பிறந்த நம்மள மாதிரி மானிட குழந்தை இல்லை. பிறக்கச்செய்ய பிரம்மனிஷ்டர். அவருக்கு வந்து ஒரு உபநயன சடங்கு கூட பண்ணல அவப்பா. இந்த உலகியல் கர்மங்களோ வேதங்களில் கூறப்பட்ட வைதீக கர்மங்களோ செய்வதற்கான வாய்ப்பு அவ அப்பாக்கு இல்லை. அப்பேற்பட்ட ஸ்ரீ சுகர் எடுத்த உடனே சன்னியாசி ஆயிட்டார். உடனே துறவு மேற்கொண்டு வீடு வாசலை துறந்து தனித்து செல்வதை கண்ட அவரது தந்தை வியாசர் மகனது பிரிவாற்றாமையால் மனம் நொந்து புலம்பி கதறிக்கொண்டே அவரை அழைச்சிட்டு போறார். சுகர் நடந்து போயிட்டார். பிறந்தார், ஆவிர் பறிச்சார், யஜ்ஞ குண்டத்திலேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டார் அவர். ஸோ அவரை பார்த்து அப்பா அந்த பிரிவு அப்பாவால் தாங்கிக்க முடியல. யாரால? அப்பேற்பட்ட வியாசர். வியாசர் யாரு? வியாசரே பகவானுடைய அவதாரம். வியாசாய விஷ்ணு ரூபாய. அப்போ அவர் வந்து பையன் இந்த மாதிரி போறானேன்னு அவனை கதறிண்டு அவன் பின்னாடியே போறார். ஸோ பற்று அனைத்தையும் துறந்து செல்லும் பொழுது அவரது பிரிவாற்றாமைக்கு அஞ்சிய வியாச பகவான் குழந்தாய் குழந்தாய் என்று உரத்த குரலிலே அந்த பிரம்மத்தை கூட்டுண்டே போறார். அப்பேற்பட்ட சுகபிரம்மத்தை, அந்த பிரம்ம நிஷ்டரை. அப்போ அந்த மரங்களும் பிரம்ம ரூபமாயிட்டான். அந்த மரங்களும் சுகமயமாகி எதிரொலிக்கின்றன. அதெல்லாம் கேட்டுதான் நீங்க என்ன எங்களை கூட்டேளா, வியாசரை பார்த்து நீங்க எங்களை கூப்பிடுறீங்களான்னு கேட்டுதான். அதாவது அசையும் அசையா பொருள்கள் அனைத்திலும் உயிருக்கு உயிராக பரவி நிற்கும் அந்த முனிவரான அப்பேற்பட்ட சுகாச்சாரியாரை வணங்குகின்றேன். முதல்ல பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டோம். அவர் தான் சத்து சித்த ஆனந்தத்தோட ஸ்வரூபர். அவர் தான் இந்த பிரபஞ்சத்தோட படைப்பு, இருப்பு, அழிவு ஆகியவற்றுக்கும் காரணர். அவர் தான் ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். நம்ம உடலால் ஏற்படுகின்றதோ மனதால் ஏற்படுகின்றதோ இல்லது இந்த நேச்சுரல் கெலாமிட்டிங்கிறாளே அந்த மாதிரி வந்ததோ, நம்ம கர்மத்தால் ஏற்பட்ட வினைகளோ, இது எதுவாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தாபங்களையும் களைபவர் அவர் தான். அதனால் அவரை நம்ம முதல்ல நமஸ்காரம் பண்ணிட்டு இவரையும் நமஸ்காரம் பண்ணிக்கணும். இனிமேல் நம்ம ஸ்லோகங்கள்லாம் சொல்ல போகிறதில்லை. ஏன்னா நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 80 ஸ்லோகங்கள் இருக்குது இந்த 190வது அத்தியாயத்தில். பாத்ம புராணம் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தில் முதல் ஸ்கந்தம் அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா 6 ஸ்கந்தம் பார்க்க போகிறோம். இந்த பாத்ம புராணத்தில் 190, நம்ம பாகவத மகாத்மியத்தில் இது 1 அப்படின்னு வச்சுப்போம். முதல் 2 ஸ்லோகம் பார்த்தோம். 3வதுலேருந்து நம்மளோட அதனுடைய அர்த்தத்தை மாத்திரம் பார்க்க போகிறோம். முன்பொரு சமயம் பகவானுடைய கதை அமுதத்தை பருகுவதற்காக மிகவும் விருப்பம் கொண்ட சௌனகாதி மகரிஷிகள் நைமிஷாரண்யத்திலே வசிக்கும் பேரறிஞரான சூதபாணிகரை வணங்கி கேட்குறார். இங்கே நைமிஷாரண்யத்தில் பகவானே ஆரண்யமாக இருக்கார் அப்படின்னு சொல்லுவாள். அந்த ஃபாரஸ்டே பகவான். அது ரொம்ப புண்ணிய க்ஷேத்திரம். அங்கே வந்து சௌனகாதி மகரிஷிகள்லாம் வந்து சத்திரயாகம் பண்ணின்னு இருக்கா. அவள்லாம் பண்ணின்னு இருக்கச்சே அங்கே சூதபாணிகர் கதை சொல்கிறதுலேயே ரொம்ப கெட்டிக்காரர். சூதபாணிகர் ரோமஹர்ஷனருடைய புள்ள. ரோமஹர்ஷனர் கதை சொன்னேர்னா அப்படியே மயிர்கூச்செரியுமா, கூஸ் பம்ஸ் வருமா அவருக்கு. அப்பேற்பட்ட ரோமஹர்ஷனருடைய பிள்ளையான சூதபாணிகரை கதை சொல்கிறதுலேயே ரொம்ப கெட்டிக்காரரான அவரை பார்த்து சௌனகர்கள்லாம் நிறைய கேள்வி கேட்குறா. அதாவது யாகத்துக்கு நடுவில் ஒரு சின்ன பிரேக் இருக்கும். அப்போ வந்து இந்த கேள்விகள்லாம் கேட்குறா. 4வது ஸ்லோகம். சூதபாணிகரே, அறியாமையாகின்ற இருளை நீக்குவதிலே கோடிக்கணக்கான சூரியனுக்கு நிகர் தங்களது ஞானம். எங்களது செவிக்கு உணவான இந்த அறியாமையை நீக்கும் பகவானை பற்றிய அமுதமயமான இந்த கதைகளை நீங்கள் எங்களுக்கு கூற வேண்டும்னு கேட்குறா. கண்டினியூஸாக கேட்டுட்டே இருக்கா. பக்தி ஞான வைராக்கியம் மூலம் அடையப்படும் பகவானை பற்றிய அறிவு எவ்வாறு பெறலாகும்? பகவானது அடியவர்கள் இந்த உலக மாயையின் மயக்கத்திலிருந்து எவ்வாறு தங்களை காத்துக்கொள்கின்றார்கள்? கோரமான இந்த கலியுகத்திலே மக்கள் பெரும்பாலும் அசுரத்தன்மையே இயல்பாக கொண்டுள்ளார்கள். பற்பல துன்பங்களினாலே பீடிக்கப்பட்ட இந்த மக்கள் தெய்வீக இயல்பை பெறுவதற்காக சிறந்த வழி எதுவோ? சூதரே, அனைத்து நலன்களையும் வாரி வழங்குவதும் தூய்மையான கங்கை போன்ற அந்த கங்கையையே தூய்மைப்படுத்துவதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை எளிதிலே பெற செய்வதுமான சிறந்த வழியை கூறுங்கள். தேவர் உலகிலே விளங்கும் சிந்தாமணியோ இந்த உலக இன்பத்தை தான் தரும். சிந்தாமணி இருந்தால் கூட இந்த உலகத்தில் நம்ம என்ன கேட்டாலும் அது கொடுத்துடும். கற்பக விருட்சமோ
அது அதிகம் சொர்க்க சுகத்தை தான் தரும். ஆனால் குருநாதர்கள் மகிழ்வார்களேயானால் யோகிகளாலும் பெறுவதற்கு அரியதான அந்த ஸ்ரீ வைகுண்டத்தை கூட பெற்று தருவார்கள் இப்படின்னு சௌனகாதி மகரிஷிகள் சூதபாணிகரை பார்த்து கேட்குறார். இந்த புராணங்கள் எல்லாமே சம்பாத ரூபமாகத்தான் இருக்கும். ஒருத்தர் கேள்வி கேட்பர், ஒருத்தர் பதில் சொல்லுவார். பின்னாடி பார்க்க போகிறோம். இங்கே சௌனகாதி மகரிஷிகள் கேட்குறா, சூதபாணிகர் பதில் சொல்கிறார். ஸோ இதே மாதிரி நிறைய சம்பாத ரூபம் வரும். பக்தி நாரத சம்வாதம், விதுர மைத்ரேய சம்வாதம். ஸோ இப்படி இப்போ பரீட்சித்து சுகர் சம்வாதம். ஒருத்தர் கேள்வி கேட்பா, ஒருத்தர் பதில் சொல்லுவா. அந்த அந்த சம்பாத ரூபமாகத்தான் எல்லாமே இதில் வரும். ஸோ அந்த கேள்வியை பார்த்தாலே அவ்வளவு ஞானம் வாய்ந்த ஒரு பவர்ஃபுல் கொஸ்டின்ஸ். த கொஸ்டின்ஸ் ஷோ த கேலிபர் ஆஃப் தேர் மைண்ட். எல்லாமே பிரஷ்னம் பண்ணி தான் நமக்கு இந்த பிரசாதத்தை நமக்கு அவள்லாம் கொடுத்துட்டு போயிருக்கா. அப்பேற்பட்ட கம்பேஷன் அவளுக்கு, நம்ம மேலே அப்பேற்பட்ட ஒரு கருணையினால் இதெல்லாம் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கா. இப்போது சூதபாணிகர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். சௌனகரே, உங்களது இதயம் பகவானை பற்றிய பக்தி வெள்ளத்தாலே நிறைந்துள்ளது. பிறப்பு இறப்பு என்கின்ற பயத்தை நிர்மூலமாக்கும் இந்த சாஸ்திரங்களிலே கூறப்பட்ட சிறந்த உபாயத்தை நான் யோசித்து கூறுகின்றேன். நம்ம எல்லாருமே எதுக்காக பூலோகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு ரொம்ப கிளியராக நம்ம ஸ்கிரிப்சர்ஸில், நம்ம புராணங்களில் கிளியராக சொல்லிட்டு போயிட்டா இல்லையா? வாட் ஆர் த கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப்? தர்ம அர்த்த காம மோக்ஷம். தர்மமான வழியில் இரு, அர்த்தத்தை சேர்த்துக்கோ. தர்மமான வழியில் பொருள் சேர்த்துக்கோ, அர்த்தத்தை சேர்த்துக்கோ. தர்மமான வழியில் அனுபவி, ரைட்? தர்ம அர்த்த காம மோக்ஷம் எல்லாம் முடிஞ்சா விட்டு இதெல்லாம் தற்காலிகம்டா. பூமியில் பூலோகம் இருக்கிற இடங்கள்லாம் தற்காலிகம். ஒரு சினிமாவில் ஒரு சீன் போகிற மாதிரி, ஒரு நாடகம் மாதிரி, ஒரு நாடக மேடையில் இந்த விளையாட்டெல்லாம் நீ விளையாடிட்டு திருப்பி நீ வீட்டுக்கு போகிற மாதிரி எங்கேருந்து வந்தையோ அங்கேயே பகவானிடம் போய் சரணடை. கடைசியிலே அவனை சேர்வாய். அறம், பொருள், இன்பம், அதுக்கப்புறம் வீடு. இதான் நம்ம கதை. நம்ம நிறையா ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் கூட எடுத்துட்டு பார்த்தோம். இந்த 800 சீரியஸில் இன்ட்ரடக்ஷன் டு பாகவதம்னு ஆரம்பித்து நிறைய கதைகள் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம அர்த்த பஞ்சகம்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்துட்டு நம்ம எடுத்த பிறவியின் பயன் என்ன, நம்ம ஆச்சாரியர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்கா, நம்ம முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சுங்க. ஆத்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், பிராபியஸ்வரூபம். நம்ம பிறவி எடுத்தது, நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம். நான் ஒரு சிஇஓ ஆகணும், ஒரு சிஐஓ ஆகணும், ஒரு பெரிய லாயர் ஆகணும், ஒரு சர்ஜன் ஆகணும். எப்பேற்பட்ட கனவுகள்லாம் நம்ம கண்டமோ வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும், எல்லாம் நடந்தாச்சு. இதற்கு பிறகு என்ன பண்ண போகிற? 60 வயசு ஆகிடுது. பஜகோவிந்தத்தில் கேட்பார் இல்லையா? பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. உனக்கு இவ்வளோ 80 வயசு ஆக போகிறது. இப்போ நீ சான்ஸ்கிரிட் கிராமர் கற்றுன்னு இருக்கியடா. நீ நீ திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்கு உண்டான கோவிந்தத்தை பஜை அப்படின்னு ஆதிசங்கரர் சொன்ன மாதிரி, அந்த மாதிரி நம்ம சத்சங்கத்தில் இருந்துட்டு பக்தி மார்க்கம் மூலமாக பகவானை எப்படி அடைவது அப்படிங்கிறது தான் நம்மளோட கோல்ஸ், ரைட்? தர்ம அர்த்த காம மோக்ஷம். இதுக்கு தான் நம்ம அர்த்த பஞ்சகம்ங்கிற ஃப்ரேம் ஒர்க் எடுத்துட்டு பார்த்தோம். அர்த்த பஞ்சகத்தில் ஆத்மஸ்வரூபம் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் பரமாத்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் அது அடையிற வழி என்ன? கர்ம மார்க்கம் வழியாக அடையலாம், பக்தி மார்க்கம் வழியாக அடையலாம், ஞான மார்க்கம் வழியாக அடையலாம், சரணாகதி மார்க்கம் வழியாக அடையலாம். இத்தனை வழிகள் இருக்கு. அதுக்கப்புறம் இதை அடைய விடாமல் என்ன தடுக்கிறது? காமம், குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம், த கிரீடு, த ஜெலசி, த டிசையர், unwanted desire, all these things which is stopping us from attaining our goal. ஸோ இதெல்லாம் அடைஞ்சாச்சு. இதெல்லாம் மீறி எல்லாம் தெரிஞ்சுன்னுட்டேன், நான் யாரும் தெரிஞ்சுன்னுட்டேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னு கேட்பார். சத்ருகுணன் மாதிரி இருக்கணும். அதாவது பரதன் ராமனுக்கு அடியார், சத்ருகுணன் பரதனுக்கு அடியார். தொண்டர் அடிப்படியாழ்வார் மாதிரி அடியாருக்கு அடியானாக இருக்க வேண்டும். நம்ம ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஹியூமிலிட்டி, அந்த மாதிரி ஒரு பணிவு. எல்லாம் தெரிஞ்சுன்னுட்டோம். ஓகே, நான் ஆத்ம சாட்சா்காரம் ஆயிடுத்து, எனக்கு எல்லாம் தெரியுது, பரமாத்ம சாட்சா்காரம், பகவானை நான் நேராக பிரத்யட்சமாக பார்த்துட்டேன்னா கூட எப்படி இருப்பான்னா, அது என்லைட்டன் சோல்ஸ் எப்படி இருப்பா அப்படின்னா, ஒரு வினயம் அவளை பார்த்தாலே தெரியாது அவள் என்லைட்டன் சோல்ஸ்னு. அந்த மாதிரி ஒரு வினயத்தோடு இருப்பாள். ஸோ
இந்த கோரமான கலியுகத்திலே மக்கள் பெரும்பாலும் இந்த அசுரத்தன்மையை இயல்பாக கொண்டுள்ளனர். பற்பல துன்பங்களினாலே பீடிக்கப்பட்ட இந்த மக்கள் தெய்வீக இயல்பை பெறுவதற்காக சிறந்த வழி. இந்த மாதிரி எல்லா கேள்விகளும் அவ கேட்கிறா. இந்த சம்பாத ரூபமாக இப்போ சூதபாணிகர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். சௌனகாதி முனிவர்களே, உங்களது இதயம் பகவானை பற்றிய பக்தி வெள்ளத்தாலே நிறைந்துள்ளது. பிறப்பு இறப்பு என்கின்ற பயத்தை நிர்மூலமாக்கும் சாஸ்திரங்களிலே கூறப்பட்ட சிறந்த உபாயத்தை நான் கூறுகின்றேன். யோசித்து கூறுகிறாது. த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் ரீபர்த். நம்ம திருப்பி திருப்பி பாவம் பண்ணிகிட்டே இருந்தால் கர்மாவை சேர்த்துட்டே இருக்கும். திருப்பி திருப்பி இதே மாதிரி ஒரு தாயோட கர்ப்பத்தில் பிறந்து திருப்பி பிறப்பு இறப்புன்னு இந்த ஆத்மா ஒரு சரீரத்தை எடுத்துக்கிறது. ஸோ இந்த ஆத்மா இந்த ஜென்மத்தில் இந்த ஆண் சரீரத்தை எடுத்துக்கொண்டபடினால இதுக்கு ரங்கராஜன்னு பேர். இந்த இன்னும் அடிஷ்னல் கர்மா சேர்த்துட்டே போனால் திருப்பி இந்த ஆத்மா இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுத்துக்கும். அங்கே போய் என்ன கோவிந்தராஜன் பேர் வைக்கிறாளோ, இல்லை நம்ம மனுஷனாக பிறக்கிறோமோ, நம்ம செய்த புண்ணியத்திற்கு பாவத்திற்கு ஏற்ற மாதிரி, இல்லை நம்ம இந்த ஜென்மத்திலேயே ப்ராப்பராக சரணாகதி பண்ணி ஒரு சரணாகதனாக நம்ம வாழ்ந்தோமே ஆனால் நமக்கு இந்த பிறப்பு இறப்புகளிலிருந்து விடுதலை. இதை தான் சொல்கிறா ஸ்ரீ பாகவதத்தில் சூதபாணிகர் இப்போ சொல்ல போகிறார். இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற பயத்தை நிர்மூலமாக்கும் சாஸ்திரங்களிலே கூறப்பட்ட சிறந்த உபாயத்தை நான் யோசித்து கூறுகின்றேன்னு ஆரம்பிக்கிறேன். அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். 10வது ஸ்லோகம். அது பக்தி வெள்ளத்தை பெருக்குகின்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை மகிழ்விக்கும் ஒரு சிறந்த உபாயம். அதை நான் உமக்கு கூறுகின்றேன், கவனமாக கேளுங்கள்னு ஆரம்பிக்கிறார். கலிகாலத்திலே காலரூபியான அந்த கால சர்ப்பத்தின் வாயில் விழுந்து ஒழியும் மக்களை அந்த பயத்திலிருந்து முற்றிலுமாக காப்பாற்றவே ஸ்ரீமத் பாகவதம் எனும் சிறந்த சாஸ்திரத்தை ஸ்ரீ சுகமுனிவர் கூறினார். இவர் சொல்றார், இதை தான்ப்பா ஸ்ரீ சுகர் சொல்லிட்டு இருந்தார். ஸ்ரீ சுகர் பரீட்சித்துக்கு சொன்னார் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இது எல்லாமே உள்ளுக்குள்ள நிறைய பேர் வரும். அவர் இவருக்கு பாகவதம் சொன்னார், கோகர்ணன் துந்துஹாரிக்கு பாகவதம் சொன்னார், விதுர மைத்ரேய சம்பாதத்திலே மைத்ரேயர் விதுரருக்கு சொன்னார். இப்படி உள்ளுக்குள்ள நாரதர் பக்தி ஞான வைராகியத்துக்கு சொன்னார், சனகாதிகள் நாரதருக்கு சொன்னார். இது முதல்ல திருமால்லேருந்து ஆரம்பிக்கும். திருமால் பிரம்மாவுக்கு சொன்னார், பிரம்மா நாரதருக்கு சொன்னார், நாரதர் வியாசருக்கு சொன்னார், வியாசர் தன்னோட பிள்ளையான சுகபிரம்மத்துக்கு அத்தியனம் பண்ணி வச்சார். சுகபிரம்மம் சாபத்தினாலே தக்ஷகன் கடித்து இறக்க கடவுதுங்கிறச்சே அவனுடைய பிரயோபவேச காலத்திலே சுகபிரம்மம் பரீட்சித்துக்கு கங்கா தீரத்தில் பாகவதம் சொன்னார். இந்த மாதிரி பாகவதத்துக்குள்ளே இவா பாகவதம் சொன்னான்னு ஒரு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறோம். மக்கள் மன தூய்மை பெற இதை காட்டிலும் சிறந்த சாதனம் இல்லை. பல பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பயனாகவே இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நம்மால் பெற இயலும். சுகபிரம்மம் மன்னன் பரீட்சித்துக்கு சிறந்ததான இந்த பாகவத கதையை கூற தொடங்கிய பொழுது தேவர்கள் அமுத கலசத்தை ஏந்து அங்கு சபைக்கு வந்தார்கள். இந்த கதை நடந்துகிட்டே இருக்கச்சே, கங்கா தீரத்தில் சுகர் பரீட்சித்துக்கு சொல்லிகிட்டே இருக்கச்சே, தேவர்கள்லாம் அமுத கலசத்தை ஏந்தி அங்கே வந்தாலாம். என்ன நடக்கிறதுன்னு பாருங்க. தேவர்கள் தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வதில் கைதேர்ந்தவர்கள். ஆகவே அங்கே தேவர்கள் ஸ்ரீ சுகபிரம்மத்தை வணங்கி, பிரம்மமே தாங்கள் இந்த அமுதத்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக இந்த ஸ்ரீ கிருஷ்ண கதாமிருதமான ஸ்ரீமத் பாகவதத்தை எங்களுக்கு தர வேண்டுகிறோம் அப்படின்னாலாம் அவள்கிட்ட. தேவர் டூயிங் அ பார்ட்டர் எக்ஸ்சேஞ்ச். நாங்கள் அமுத குடத்தில் வச்சுட்டுருக்கோம், இந்த அமுதத்தை வாங்கிட்டு அந்த கதாமிருதத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு கேட்குறா. அந்த பரீட்சத்துக்கு பாவம் 7 நாளில் அவன் சர்ப்பம் கடிச்சு சாக போகிறான். இந்த அமுதத்தை குடிச்சிட்டான்னா அவனுக்கு அந்த இறப்புலேருந்து தப்பிச்சிருவான், என்ன அமரர் ஆயிடுவான். அதனால் அவனுக்கு அந்த மரணத்திலிருந்து அவன் காக்கப்படுவான். ஸோ இந்த பரீட்சத்தை இந்த அமுதத்தை பருகட்டும், நாங்களும் ஸ்ரீமத் பாகவதமான அமுதத்தை பருகுகின்றோம் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறார், இந்த உலகிலே வெறும் கண்ணாடி துண்டுகள் எங்கே, விலை மதிக்க முடியாத மாணிக்கம் எங்கே, நீ கொண்டு வந்திருக்கிற அமுதம் இருக்க அது என்னடா அது கண்ணாடி தூள் மாதிரி, இது விலை மதிக்க முடியாத மாணிக்கம். ஸோ இந்த பகவத் கதாமிருதம் இதோ அதோட எங்கேயாவது ஒப்பிட்டு பார்க்க முடியுமாடா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். அதை மனசில் நினச்சிட்டு சிரிக்கிறாராம் சுகபிரம்மம். அவர்கள் அதாவது அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை வாங்கிக்கிறதுக்கும் ஒரு யோகியதை போகணும்.
எல்லாருக்கும் அதை கொடுத்துட மாட்டேன் அவ்வளவு ஈஸியாக. நம்ம இதை கேட்கணும், இந்த பாகவதத்தை கேட்கணும்னா எவ்வளோ புண்ணியம் பண்ணிருக்கணும். என்ன பகவானுடைய சங்கல்பம் இருந்தால் தான் நம்ம இதை கேட்கவே முடியும் இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு தெரியும், சுகபிரம்மத்துக்கு தெரியும். 17வது ஸ்லோகத்தில் சுகபிரம்மம் அவர்களது பக்தியின்மை, அந்த கதாமிருதத்தை பருகும் தகுதி அவளுக்கு கிடையாதுன்னு நினச்சிட்டு ஸ்ரீமத் பாகவத கதாமிருதத்தை அவர்களுக்கு தரவில்லை. ஆகையால் ஸ்ரீமத் பாகவதமாகின்ற இந்த கதாமிருதம், இந்த கதா அமுதம் தேவர்களும் பெறுவதற்கு அரியது என்று புலனாகின்றதல்லவா? நமக்கு தெரியறது இல்லையா? அதை பார்த்த உடனேயே தேவர்களுக்கே தேவர் ரெஃப்யூஸ்ட் ஆஃப் திஸ் அண்ட் வி ஆர் ஆல் ஃபார்ச்சுனேட். நம்மளாம் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கோம் இதை கேட்குறோம். முன்பொரு சமயம் பிரம்மதேவர் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டு, யார் பிரம்மா, இப்போ நம்ம பிரம்மா ஒரு தரம் பாகவதத்தை கேட்டுட்டு இந்த பரீட்சத்துக்கு முக்தி கிடைச்சிதாமே, அவர் பிறவி பயனை எழுதினாராமே. உடனே அவர் சொன்னாராம், நம்ம சத்தியலோகத்தில் ஒரு தராசை நட்டு அதில் மோட்சத்தை அடைவதற்கான வழி என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வைங்கடா. என்ன ஒரு பக்கம் பாகவதத்தை வைங்கடா தராசில், அண்ணா பக்கம்னு சொன்னாங்களாம். மற்ற சாதனங்கள்லாம் லேசாக போயிடுதான். ஸ்ரீமத் பாகவதம் இஸ் ஸோ ஹெவி. தராசு ஸ்ரீமத் பாகவதம் வச்ச பக்கம் தழிஞ்சு போயிடுத்து, இதெல்லாம் ரொம்ப லேசாக போயிடுதான். மற்ற அத்தனை சாதனமும் ஸ்ரீமத் பாகவதம் தனது பெருமையினாலே பாரம் மிக்கதாகவும் இருந்தது. இதை கண்டு முனிவர்கள் மிக்க வியப்பு எழுதினார்கள். இதெல்லாம் நம்ம சொல்லலை, இதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தோட மகாத்மியத்தை பாத்ம புராணத்தில் சாக்ஷாத் வியாசாய விஷ்ணு ரூபாய் அவர் எழுதினதை நம்ம படிக்கிறோம் இல்லையா? இந்த ஸ்ரீமத் பாகவதம் பகவானுடைய ஸ்வரூபமே எனவும் கலியுகத்தில் இதை படிப்பதும் கேட்பதுமே மோட்சத்திற்கு சாதனம், முக்திக்கு வழி என்றும் தீர்மானித்தனர். இதான் இந்த 20வது ஸ்லோகம். மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலௌ படனாத் ஸ்ரவணாத் சத்யோ வைகுண்ட பலதாயகம். அதனால் அதனோட அர்த்தத்தை பார்த்தோம். 7 நாட்கள் இதை பாராயணம் செய்தால் சப்தாக விதிப்படி இதை முழுவதும் 7 நாட்கள் நாம் தொடர்ந்து கேட்போமே ஆகில் பக்தி நிச்சயம் கிட்டும். முன்பொரு சமயம் கருணை கடலான சனகாதி முனிவர்கள் இதை நாரதருக்கு கூறியுள்ளார்கள். ஸோ சனகாதி முனிவர்கள் நாரதர் தேவ ரிஷி, நாரதரோட குரு சனகாதிகள். நாரதருக்கு ஏற்கனவே அப்பா அவரோட ஹிருதயத்திலேருந்து நாரதரோட ஹிருதயத்துக்கு அந்த பாகவதத்தை சதுஸ்லோகி பாகவதமாக 4 ஸ்லோகமாக சொல்லியாச்சு. இப்போ சனகாதி முனிவர்கள் இன்ன டிஃபரெண்ட் கான்டெக்ஸ்ட், வேறு இடத்துல அவரை சந்திக்கிறார், நாரதரை சந்திக்கிறார். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சனகாதி முனிவர்கள் நாரதருக்கு என்ன சொல்கிறா, நீ சப்தாகமாகவும் பண்ணலாம், சப்தாகமாக தான் பண்ணணும் இல்லை, சப்தாக விதிப்படி எப்படி பண்ணுறதுங்கிறத நாரதருக்கு சனகாதி முனிவர்கள் சொல்லித்தரப்போகிறார். ஸோ இந்த தேவ ரிஷியான நாரதர் இதை தன் தந்தையான பிரம்மதேவிடமிருந்து முன்பே கேட்டிருந்தாலும் சப்தாக விதி, அந்த 7 நாட்களில் கேட்க வேண்டிய வழிமுறைகளை சனகாதி முனிவர்கள் இவருக்கு கூறினார்கள். இது 22வது ஸ்லோகம். சரியா? இப்போ சௌனகர் கேட்குறார், சௌனக முனிவர்கள்லாம் இருக்கா இல்லையா, சூதரை திருப்பியும் கேட்குறார், சூதபாணிகரே, நாரதரோ இந்த உலகியல் இன்பத்தில் எதிலும் ஈடுபடாதவர், எல்லாவற்றிலிருந்தும் தனித்து இருப்பவர், ஒரே இடத்துல நிலையாக நிற்க மாட்டார். அப்படி இருக்கச்ச அவர் சனகாதி யோகிகளை எங்கே பார்த்தார்? 7 நாட்களில் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க வேண்டும் என்ற விதிமுறையை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு எப்படி வந்தது? அப்படியே அவரோ இந்த உலகியல் இன்பத்திலலாம் அவருக்கு பற்று கிடையாது. அவருக்கு எதுக்கு இந்த 7 நாளில் கற்றுக்கணும்? அவர் இன் நோ டைம் யூ ஆல்ரெடி லேர்ன்ட் இட் அப்படின்னு கேட்குறா. இவெல்லாம் சௌனகாதி முனிவர்கள்லாம் சூதரை கேட்குறா. சூதர் சொல்கிறார், ஸ்ரீ சுகர் என்னை தனது பிரியமான சீடன் என்று எண்ணி எனக்கு இந்த எல்லா விஷயத்தையும் சொன்னார்ப்பா. அந்த பக்தி நெறி சொட்டும் அந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு சுகர் சொல்லி கொடுத்தார். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு நாள் பரிசுத்தர்களான அந்த சனகாதிகள் 4 சாது சங்கம் பெற வெண்ணி பகவத் குணங்களை பற்றி மகான்களுடன் உரையாட விரும்பி விஷாலா என்கின்ற நகரம் வந்தார்கள். அப்பொழுது தெய்வ செயலாக அங்கு வந்திருந்த நாரதரை கண்டார்கள். எதேர்ச்சியாக 2 பேரும் மீட் பண்ணிக்கிறார். இவா எல்லாரும் சனகாதிகள், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார், அந்த 4 பேர் எப்போதுமே அவள் பார்க்குறதுக்கு 5 வயது சிறுவர்கள் மாதிரியே தான் இருப்பாவா. யார் ஜென்ரலாக எல்லார் கண்ணிலையும் படமாட்டாவா. அவள் இந்த விஷாலா நகரத்தில் நாரதரை மீட் பண்ணுறார். இப்போ சனகாதிகள் சொல்கிறா, ஹே பிரம்மபுத்திரரே, பிரம்மபுத்திரர் தான் நம்ம நாரதர், ஹே பிரம்மபுத்திரரே, தங்கள் முகம் வாடி இருக்கிறதே ஏன்?
ஏதோ சிந்தனையில் நீங்கள் ஆழ்ந்திருக்கள் போல் இருக்கே. இவ்வளவு வேகமாக எங்கே போனீங்க? வேகமாக எங்கே போயிட்டுருக்கேள்? முகம் வாடி இருக்கே, எங்கே போகிறேன்னு கேட்குறான். ஏதோ சொத்து எல்லாம் பறி கொடுத்தவன் போல் இருக்கேள நீங்களோ எதுலேயும் பற்று இல்லாத ஒரு மனுஷன். அப்படி இருக்க இந்த கலக்கம் ஏன்? இதன் காரணத்தை தயவு செய்து கூற வேண்டும்னு கேட்குறான். உடனே நாரதர் சொல்கிறார், இந்த பூ உலகை மிக உயர்வாக நினைத்து தான் நான் இங்கே வந்தேன். அவர் வந்து திரிலோக சஞ்சாரி, எல்லா உலகத்துக்கும் போவார். தேவலோகம், பூலோகம், பாதாளம், எல்லா லோகத்துக்கும் போகக்கூடிய அவர் அப்பேற்பட்டவர். அவருக்கு ஃப்ரீ என்ட்ரி அவருக்கு. அப்பேற்பட்டவர் சொல்கிற, நான் இந்த பூ உலகத்துக்கு, இந்த பூலோகத்துக்கு எதுக்கு வந்தேன்னா, அது ஒரு மிக உயர்வான இடம் தான் இங்கே வந்தேன். ஏன்னா இங்கே பெரிய க்ஷேத்திரங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னாலே, இங்கே புஷ்கரம் போனேன், பிரயாக போனேன், காசி போனேன், கோதாவரி தீரமான நாசிக் கிட்டக்க இருக்கேன் அந்த கோதாவரி தீரத்துக்கு போனேன், ஹரித்வாரம் போனேன், குருக்ஷேத்திரம் போனேன், ஸ்ரீரங்கம் போனேன், சேது, அந்த சேது பாலம் இருக்கே அங்கே இருக்க ராமேஸ்வரம் போனேன். இத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் க்ஷேத்திரங்கள் எல்லாம் அலைந்து திரிந்தேன். ஆனாலும் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவா, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோ பட் நீ த மூமெண்ட் யூ சே பட், நீ சொன்னது எல்லாம் போச்சு, அத்தனையும் நெகேட், யூ ஆர் கோயிங் டு நெகேட். இத்தனை புண்ணிய க்ஷேத்திரங்கள்லாம் போனேன்பா, ஆனாலும் எந்த இடத்திலும் எனக்கு ஒரு மன மகிழ்ச்சியோ அமைதியோ கிடைக்கலப்பா. இப்பொழுது அதர்மத்துக்கு துணை போகும் கலியுகம் வந்துடுத்து. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அது ஆட்டி படைக்கின்றது. எப்போ சொல்கிறா இது? 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொல்கிறார். இது ஒரு ஹிஸ்ட்ரி நமக்கு. நம்ம மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ்னு இந்த படம் ஒரு அனுபவி ராஜா அனுபவியில் போய் பார்த்தா நம்ம எல்ஐசி பில்டிங் மாத்திரம்தான் இருக்கும், வேறு ஒரு பில்டிங்கும் இருக்காது. அந்த காலத்தில் நம்ம மெட்ராஸ் எப்படி இருந்ததுங்கிற மாதிரி 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உலகம் எப்படிடா இருந்தது, பூலோகம், அப்பேற்பட்ட க்ஷேத்திரங்கள்லாம் அப்பவும் இருந்தது. இருந்தாலும் சொல்கிறார் பாருங்க, 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது இப்பொழுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த பூ உலகிலே சத்தியம், தவம், உள்ளும் புறமும் தூய்மையாக இருக்கும் சௌச்சம், அனைவரிடம் காட்டும் தயை, தானம் முதலிய எதுவுமே இல்லை. எப்போ? 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இல்லை. அனைத்து ஜீவர்களும் தங்கள் வயிற்றை நிரப்பிக் கொள்வதிலேயே முனைந்துள்ளனர். பேசுவதெல்லாம் பொய், சோம்பேறித்தனம், மந்தமான அறிவு, பாக்கியமற்ற நிலை, தொல்லைகளின் ஆக்கிரமிப்பு என்று அவதிப்படுகிறார்கள். சாதுக்கள் என்பவர்களும், இப்போ ஜென்ரல் காமன் நம்மள மாதிரி ஆட்களை பற்றி சொல்லிட்டார். அடுத்தது சாதுக்களை பற்றி சொல்கிறார். சாதுக்கள் என்பவர்களும் வேதத்திற்கு புறம்பான செயல்களை செய்யும் பாஷண்டர்களாக, பாஷண்டர்கள்னா வேதத்தை நிந்தனம் பண்ணுறவா, பாஷண்டர்களாக ஆகிவிட்டார்கள். பார்ப்பதற்குத்தான் அவர்கள் பற்றற்றவர்கள் போல் இருக்கின்றார்கள். ஆனால் பெண், பொன் ஆகியவற்றில் மோகம் கொண்டு அவைகளை தேடி அலைகின்றார்கள். வீட்டிலே பெண்கள்தான் அரசிகள், அவர்களது சொல்லே சட்டம். மன்னிக்கணும், நான் சொல்லலப்பா, இது பத்ம புராணத்தில் நாரதர் சனகாதிகள்கிட்ட சொல்கிறார். எப்போ? 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அவர்களது சகோதரர்களே அறிவுரை. வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் ஆயிடுத்துப்பா, சாதுக்கள் யாரும், எல்லாத்தையும் சாதுக்களே இந்த வேதத்தை நிந்தனை பண்ணுறா. பார்ப்பதற்கு தான் அவள் பற்று இல்லாமல் இருக்கா. எல்லாரும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு அலைஞ்சிட்டு இருக்கா. வீடு அங்கே எல்லா வீட்லேயும் இந்த மீனாட்சி ஆட்சின்ற மாதிரி பெண்கள் தான் ராஜ்யம், அவர்கள் சொல்லே சட்டம், அவர்களது சகோதரர்களே அறிவுரை கூறும் மந்திரிகள். மச்சினந்தான் எல்லாத்தையும் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. நான் அப்படியே இருக்கிறத படிக்கிறேன். என்ன? பணப்பேராசையால் மக்கள் தங்கள் பெண் குழந்தைகளை விலைக்கு விற்கின்றார்கள். அவர்கள் தம்பதிகள் போட்டுக்கிற சண்டையோ ஓயாமல் இருக்குது. யாருக்காவது ரெஃபரன்ஸ் வேணும்னா 190வது அத்தியாயத்தில் 31வது, 32, 33வது ஸ்லோகத்தில் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிருக்கு. இதான் மேற்கோள். பிரமாணம் எங்கேருந்து இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, பிரமாணம் இங்கேருந்து தான். பத்ம புராணத்தில் 190வது அத்தியாயத்தில் 31லேருந்து 33 இதெல்லாம் வந்து நாரதர் இஸ் லாமெண்டிங். இந்த மாதிரிலாம் ஆயிடுத்துப்பா உலகம், நான் ஏன் கவலைப்படாமல் என்ன பண்ணுவேன்னு சொல்லு அப்படிங்கிறார். பெரியோர்களது ஆசிரமங்கள், புண்ணிய தீர்த்தங்கள், நதிகள், இதில் வந்து யாரோ வேறு மதத்தவர்கள்லாம் அது அவளோட பிடியில் இருக்குது. நம்ம இந்துக்களோட நம்ம சனாதனிகளோட பாரா இதில் இல்லை. அப்போவே வேறு மதத்தவர்களோட பிடியில் இது இருக்குது. தீய மனம் படைத்த நம்ம மனிதர்கள்
பல தேவாலயங்களை நாசப்படுத்திக்கிறான், கோவிலை நிறையா பேர் இடிக்கிறான். இந்த மாதிரி ஆட்கள் இதெல்லாம் அப்போவே இருந்திருக்கு, 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பொழுது யோகிகளோ சித்தர்களோ ஞானிகளோ நற்செயல் புரியும் சான்றோர்களோ யாருமே இல்லைப்பா. நற்செயல்களுக்கான சாதனங்கள் அனைத்தையுமே கலிபுருஷன் என்னும் காட்டு தீயினால் எல்லாம் எரிந்து சாம்பலாயின. இந்த கலியிலே அனைத்து தேசவாசிகளும் கடைகளிலே அன்னத்தை விற்கின்றார்கள். அந்தணர்கள் கூலிக்கு வேதம் கற்றுக் கொடுக்கின்றார்கள். பெண்களோ விபச்சாரம் செய்து தங்களை போஷித்துக் கொள்கின்றார்கள். இந்த மாதிரி இந்த பூலோகம் முழுவதிலும் கலியுகத்தின் கொடுமைகளை கண்டுகொண்டே பகவான் கிருஷ்ணன் திருவிளையாடல்கள் புரிந்த யமுனா நதி தீரத்துக்கு நான் வந்தேன். இதெல்லாம் பார்த்துட்டேன், எல்லா ஊருக்கும் போயிட்டு யமுனா நதி தீரத்துக்கு இப்போ வந்திருக்கேன். சனகாதி முனிவர்களே, அங்கே ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன்பா. எல்லாம் பார்த்துட்டு அங்கே வந்தேன். அங்கே ஒரு இளமங்கை ஒத்தி ரொம்ப மன வருத்தத்தோடு உட்காண்டிருந்தா. அவகிட்ட அவளோட அருகிலே வயதான கிழவர்கள் இருவர்கள் பெருமூச்சு விட்டு கொண்டு மயங்கிய நிலையிலே கிடந்தார்கள். அந்த இளமங்கை அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு சிலபோது அவர்களை எழுப்ப முயற்சி செய்து, ஆனால் முயலாமல் அந்த முயற்சி வீணாக போய் அவள் தோல்வியுற்று அவளை எழுப்ப முடியலையாம். எங்க லேடி ஒத்தி இருக்கா, அவள் பக்கத்தில் 2 வயசானவா படுத்துட்டு இருக்கா. அவளை எழுப்புறா அவள் எழுந்துக்கவே இல்லை. இவள் அழுது புலமின் இருக்கா, இந்த மாதிரி இருக்கேன்னு. தங்களது உண்மை நிலையினை கண்டு இறங்கி காத்து ரட்சிப்பார் யார் என எல்லா திசைகளிலும் தேடி பார்த்து கொண்டிருக்கும் அந்த மங்கையை சுற்றி நிறைய பெண்கள் அவளுக்கு விசிறிண்டு அவளுக்கு ஆறுதல் கூறின்றிருக்கா. நீ கவலைப்படாதேன்னு அவளுக்கு ஆறுதல் கூறின்றிருக்கா. வெகு தொலைவில் இருந்த காட்சியை கண்ட நான் மிகவும் வியப்படைந்து அவர்களை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பி அவர்களிடம் சென்றேன். என்னை கண்டதும் அந்த மங்கை எழுந்து கொண்டு கலங்கிய மனத்துடன் அவள் பேசலானாள். அவள் என்ன கூறினாள் பார்ப்போம். இப்போ அந்த இளமங்கை கூறுகிறாள், 42வது ஸ்லோகம். பெரியோரே, சாதுவே, ஒரு நிமிடம் நீங்கள் இங்கு தங்கியிருந்து என்னோட மனக்கவலையை நீங்கள் போக்க வேண்டும். தங்களது தரிசனம் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகள் அனைத்துடைய பாவங்களையும் போக்க வல்லது. தங்களது உபதேசத்தால் எனது மனக்கவலை நீங்கும், அமைதி கிட்டும். ஜீவர்களுக்கு நல்ல காலம் வரும்போதுதான் நல்லவர்களின் தரிசனம் கிடைக்கிறது. அவ சொல்லி முடிக்கிறார். நாரதர் சொல்றார், அப்பொழுது நான் அந்த மங்கையிட்ட கேட்டேன், அம்மா நீ யார்? 2 பேரும் உன் பக்கத்தில் உட்காந்துருக்காளே, இவ உனக்கு என்ன ஆகணும், என்ன உறவு? உன் அருகில் இருக்கும் தாமரை கண்ணழகிலான இவ்வளோ பெண்கள்லாம் இங்கே தாமரை கண்களான அழகிகள்லாம் இருக்காளே, இவெல்லாம் யார்? உன்னோட கவலைக்கு காரணம் என்னம்மா சொல்லு அப்படின்னு நான் கேட்டேன். அந்த இளமங்கை சொன்னா, என்னோட பெயர் பக்தி. நல்லா கேட்டுங்கோ, என்னோட பெயர் பக்தி. இந்த 2 பேரும் என்னோட பசங்க, என் மக்கள். ஞானமும் வைராக்கியம், மொத்தம் ஞானம் மொத்தம் வைராக்கியம். என்ன காலத்தின் கோலத்தாலே இவா 2 பேரும் வயசான வாழ கிடக்கா. இவர்கள் மூப்பு அடைந்துள்ளார்கள். இந்த பெண்கள்லாம் யாருன்னா கங்கை முதலிய புண்ணிய நதிகள். எனக்கு பணிவிடை செய்கிறா, பக்திக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கா இவெல்லாம். தேவர்களான இவர்கள் பணிபுரியும் பாக்கியம் நான் பெற்றும் எனக்கு இன்பமோ மன அமைதியோ கிடைக்கல அப்படின்னு பக்தி சொல்றார். தவ சக்கரவர்த்தியே, நாரதர் சொல்றார், இப்பொழுது என் சரித்திரத்தை சற்று கவனமாக கேளுங்கள். அது மிகவும் விஸ்தாரமானது. இருப்பினும் அதை முழுவதுமாக கேட்டு எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பக்தி ஆரம்பிக்கிறார். நான் திராவிட நாட்டிலே பிறந்தேன், கர்நாடக தேசத்திலே வளர்ந்தேன், மகாராஷ்டிரத்திலே சில இடங்களிலே சென்று அங்கு நான் பெருமையும் பெற்றேன். கூர்ஜர தேச வந்தவுடன் கிழத்தன்மை அடைந்தேன். கதையை நல்லா கேட்டுங்க, பக்தியோட கதை. அவள் தமிழ்நாடு திராவிட தேசத்தில் பிறந்து கர்நாடகத்தில் வளர்ந்து மகாராஷ்டிரத்தில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் வந்தது அவளுக்கு. கூர்ஜரம் வந்த உடனே கிழத்தன்மை வந்துடுத்து. கோரமான இந்த கலியுகத்திலே அதனுடைய தாக்கத்தால் வேதத்தை புறக்கணிக்கும் பாஷண்டிகள் என்னை இவ்வாறு அலங்கோலப்படுத்தி விட்டனர். வெகு காலமாக நான் இந்த துன்பத்திலே இருப்பதால் நானும் என் மக்கள் இருவரும் உடல் மெலிந்து வலிவிழந்து ஒளி இழந்து வாடுகின்றோம். ஆனால் நான் இந்த பிருந்தாவனம் அடைந்தவுடன் மறுபடியும் அழகு மிக்க இளமையான மங்கையாக ஆகிவிட்டேன். ஆனால் என் எதிரிலே படுத்திருக்கும் எனது 2 மக்கள் யாரவா 2 பேரு? ஞானமும் வைராக்கியமும். அவர்கள் சோர்வடைந்து துன்பப்படுகின்றார்கள். ஆகவே
நான் இந்த பிருந்தாவனத்தை விட்டு வேறிடம் செல்ல விரும்புகின்றேன். என்னாச்சு அவளுக்கு? அவளை ஒன்றும் பண்ண முடியலையே, நான் என்ன பண்ணுறது இப்போ? இவர்கள் இருவரும் வயோதிகம் வந்து மூப்பாலே துன்பப்படுவது கண்டு நானும் துன்பப்படுகிறேன். நான் யுவதியாகவும் என் மக்கள் இருவரும் கிழவர்களாகவும் இருக்க காரணம் என்ன? நாங்கள் மூவரும் ஒன்றாகத்தானே இருக்கிறோம். அப்படி இருக்க இந்த மாறுபாடுக்கு காரணம் என்ன? உலகிலே எங்கேயாவது, உலகில் நார்மலாக எப்படி இருக்கும்? தாய் கிழவியாக இருப்பா, பசங்க இளமையாக இருப்பா, இதுதானே இயல்பு. ஆனால் எங்கள் விஷயத்தில் மட்டும் ஏன் இந்த மாறுபாடு? இதை கண்டு எனக்கு வியப்பும் துன்பமும் ஒரு சேர வருகிறதே. தாங்களோ யோகிகளிலே சிறந்தவர், முக்காலம் உணர்ந்த அறிஞர். இதற்கு காரணம் என்னவோ தயவு செய்து நீங்கள் கூற வேண்டும்னு கேட்குறார். நாரதர் சொல்றார், அம்மா, நான் உனது துன்பங்களின் காரணத்தை எனது ஞானக்கண்ணால் கண்டு கூறுகின்றேன். நீ கவலையை விடு. பகவான் ஸ்ரீ ஹரி உனது துன்பங்களை துடைத்து மங்களத்தை தருவார். இதுதான் நம்ம படிக்க படிக்க இதை நம்ம மனசில் ஏற்றிக்கணும். எல்லாருக்கும் இருக்கு, கவலை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. பகவான் ஸ்ரீ ஹரி உமது துன்பங்களை துடைத்து மங்களத்தை தருவார். பகவான் நம்ம கை விடவே மாட்டார். என் பக்தனை கிருஷ்ணபிரேமி அண்ணா சொல்லிகிட்டே இருப்பார், கை விடவே மாட்டார். அதை நம்ம வந்து உறுதியாக படிக்க படிக்க இது ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நாரதர் சொல்லி முடிச்சுட்டார். நம்ம எங்கே இருக்கோம்? நைமிசாரண்யத்தில் சௌனகாதி மகரிஷிகளுக்கும் சூதபாணிகருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடுவில் அதுவும் வரும். இப்போ சூதபாணிகர் வந்து சொல்லின்னு இருக்கார், இந்த மாதிரி நாரதருக்கு சனகாதிகள் சொன்னா அப்படிங்கிற கதையை சொல்லிட்டு இருக்கார் இல்லையா. சூதபாணிகர் என்ன சொல்கிறார்? சிறந்த முனிவரான நாரதர் ஒரு நொடியிலே அவள் துன்பத்திற்கான காரணத்தை அறிந்து விட்டார். ஏன்னா அவர் திரிகால ஞானி, அவருக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. உடனே நாரதர் சொல்கிறார், அம்மா கவனமாக கேட்டுக்கோ, இந்த கோரமான பல தீங்குகளை தரும் கலியுகம் இப்போது நடைபெறுகிறது. ஆகவே ஒழுக்கம், இந்த சதாச்சாரம், யோக மார்க்கம், தவம் ஆகிய அனைத்தும் இங்கு அழிக்கப்பட்டு விட்டன. மக்களோ மூர்க்கத்தனம், தீச்செயல்கள் ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டு அரக்கர்களாக மாறி வருகிறார்கள். உலகில் எங்க பார்த்தாலும் நல்லவர்கள் துன்பத்தில் வாடுகின்றார்கள், தீயோர்கள் இன்பமாக வாழ்கின்றார்கள். இது இப்போ நடக்கிறது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருக்காரு. அது 5000 வருஷத்துக்கு முன்னாடி நல்லவர்கள் துன்பத்தில் வாடுகிறார்கள், தீயோர்கள் இன்பமாக இருக்கின்றார்கள். இந்த நிலையிலே தைரியத்தை மேற்கொண்டு நற்செயல்கள் செய்பவனே சிறந்த அறிவாளி, அவனே சிறந்த பண்டிதன், அவனே ஞானி என அழைக்கப்படுவான். மேலே கண்டினியூ பண்ணுறார். 59வது ஸ்லோகம். வருடந்தோறும் இந்த பூமி ஆதிசேஷனுக்கு அந்த தலைச்சுமையைத்தான் அதிகரித்து வருகிறது. ஆதிசேஷன் தான் கீழே வந்து இந்த 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 இதை உலகத்தை தாங்குறார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த 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 துன்பம் ஜாஸ்தியாகிட்டு வருது. இந்த சுமை அவளுக்கும், நமக்கு மாத்திரம் இல்லை, அவளுக்கும் இந்த பூமி ஆதிசேஷனுக்கு தலைச்சுமையைத்தான், பூமியால் அவருக்கு இன்னும் தலைச்சுமை ஜாஸ்தி, தலைவலி. நமக்கேண்டா இந்த தலைவலி, ஆதிசேஷனுக்கு எவ்வளோ பெரிய தலைவலி பாருங்க. நற்செயல்கள் எங்குமே காணப்படவில்லை, உன்னையோ உனது பிள்ளைகளையோ கவனிப்பார் யாரும் இல்லை. எல்லா மக்களும் என்ன பண்றா? உலகியல் இன்பங்களிலே மனத்தை செலுத்துவதால் குருடர்களாகி உங்களை கவனிக்கவில்லை. கவனிப்பாரற்ற நீங்கள் யாரு? பக்தியோ ஞானத்தையோ வைராகியத்தையோ எல்லாம் விட்டாங்க, அவன் ஜாலியா இருக்கான். நீங்கள் அதனாலலாம் நீங்கள்லாம் முதுமை அடைந்து துன்புறுவீர்கள். பிருந்தாவனம் வந்ததால் நீ மறுபடியும் அழகிய யுவதியாக ஆகிவிட்டாய். பிருந்தாவனம் பரம புண்ணியமான க்ஷேத்திரம், அதனால் பக்தி இங்கு மகிழ்ந்து நடனமாடுகிறது. ஞானம் வைராகியம் என்கின்ற உன் மக்களை இங்கு ஆதரிப்பார் இன்மையாகியால் இவர்களது மூப்பு நீங்கவில்லை. இந்த ஞானத்தையும் வைராகியத்தையும் இது பண்றவா யாரும் இங்க இல்லை. ஆனால் ஏன்னா பக்தி நிறைஞ்ச இடத்துக்கு வந்துட்டேன், அதனால உனக்கு மோட்சம் இது கிடைச்சிருத்து, உனக்கு இது கிடைச்சிருத்துமா எவ்வளோ வந்துடுத்தோ. ஞானத்தையும் வைராகியத்தையும் நேசிக்கிற மக்கள் இங்கே யாரும் இல்லை, இந்த இடத்துல இல்லை இல்லையா. ஆனால் பகவான் விளையாடிய இந்த பிருந்தாவனம், இந்த மண்ணின் தொடர்பால் இவர்களுக்கு ஆன்ம சுகம் வந்துடுத்து, ஆன்ம சுகம் உண்டாகியுள்ளது. அதனால் இவர்கள் சற்றே தூங்குபவர்கள் போல இருக்கார்கள் இல்லையா. ரொம்ப டிரான்ஸ்ல இருக்கிறவெல்லாம் பார்த்தேன்னா இந்த ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாங்கிற மாதிரி அந்த நிலையில் இருக்கிறவா தூங்குறவா மாதிரி இருக்கா. அதாவது பிருந்தாவனத்தில் பக்தி ஒன்றே பிரதானம். இங்கு ஞானத்திற்கோ, அதாவது அறிவிற்கோ, வைராகியத்திற்கோ, துறவு நிலைக்கோ இடமில்லை.
எங்கு காணினும் பக்தி வெள்ளமே அப்படின்னு நாரதர் சொல்கிறார். உடனே பக்தி கேட்குறா, ராஜா பரீட்சித்து பாவியான இந்த கலியை ஏன் தங்க வைத்தார் இல்லையா? பகவான் தன்னுடைய திவ்ய தாமத்துக்கு எப்போ போனார்? துவாபர யுகம் முடிஞ்சவொடனே கிளம்பி போயிட்டார். அப்போ இவாள்லாம் என்ன பண்ணா, பாண்டவர்கள்லாம் பரீட்சித்தவர் ராஜாவா உட்கார வச்சுட்டு அவள்லாம் கிளம்பி பிரபாச தீர்த்தம் போய் அவளும் அவளோட தேவலோகத்துக்கு தர்மர் அங்கே தர்ம தேவதை அவர் அங்கே போயிட்டார். அர்ஜுனன் தேவேந்திரன் அவன் அம்மா அப்படி எல்லாரும் அவள் திரும்பி அவளோட லோகத்துக்கு போயிட்டா இல்லையா? பரீட்சித்து ராமராஜ்யம் தான் ஆண்டுண்டு வந்தான். அதனால் அவன் நியாயமான கேள்வி தான் கேட்குறா, நம்ம ராமராஜ்யம் ஆண்டுன்னு வந்தானே பரீட்சித்து, அவன் எப்படி இந்த கலியை இங்கே தங்க வைத்தார்? இவன் வந்ததும் முன்பிருந்த சகல வஸ்துக்களின் சாரமும் எங்கு சென்றன? கருணைக்கடலான பகவான் ஸ்ரீ ஹரியும் இதை பார்த்து கொண்டு எப்படி வாழாவிருந்தார்? முனிவரே, எனது இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துங்கள். தங்களது இன்சொற்கள் எனக்கு மன அமைதியை அளிக்கின்றன அப்படிங்கிறார். உடனே நாரதர் சொல்றார், அம்மா நீ ஆசையோடு கேட்குற, ஆகவே ஆவலோடு கவனமாக கேள். ஏ கல்யாணி, ஏ மங்களமானவளே, நான் உனக்கு அனைத்தையும் கூறுகின்றேன். உனது துன்பங்கள் தானாகவே அழியும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மண்ணுலகை விடுத்து என்றைக்கு தனது ஸ்ரீ வைகுண்டத்துக்கு எழுந்தருளினாரோ அன்றே நற்செயல்களுக்கு தீங்கு செய்யும் கலியுகம் பிறந்து விட்டது. அவர் போன உடனே ஆரம்பிச்சுட்டுலையா கலி வந்துடுத்து. மன்னன் பரீட்சித்து அனைத்து திசைகளிலும் வெற்றி கொடி நாட்டி வரும் வேளையிலே இந்த கலியை சந்தித்தான். ஆனால் இந்த கலி தீனனாக அவனது திருவடிகளிலே சரணமடைந்தான். கலி சரணாகதி பண்ணிட்டான். நம்ம யார் காலையா விழுந்துட்டோம்னா அவனை காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு. அவன் காலில் விழுந்து உன் சரணம் அப்படின்னு அவன் காலை பிடிச்சிருட்டான் கெட்டியா. அப்போ அவன் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த கலி தீனனாக பரீட்சித்தோட இதில் திருவடிகளிலே சரணமடைந்தான். மகரந்தத்தையே தேடும் வண்டு போலே எதிரிலுள்ள நற்பொருளை தேடி செல்லும் மன்னன் பரீட்சித்து, நம்ம இவனை கொல்லக்கூடாது, கலி எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் கொல்லப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தவம், யோகம், சமாதி ஆகிய உபாயங்களினாலே பெற இயலாத உயர்ந்த பதவி கலியுகத்திலே ஸ்ரீ பகவான் ஹரியின் திருநாமங்களை கூறுவதாலேயே எளிதில் பெறலாம். இந்த கலியுகம் சாரமற்றதாக இருப்பினும் அந்த பகவானுடைய நாம சங்கீர்த்தத்தினாலேயே அனைத்து நலன்களும் எளிதில் பெறலாகும். தன்மையை எண்ணியும் அப்பேற்பட்ட ஒரு தன்மையை எண்ணியும் கலியுகத்தால் தோன்றும் அனைத்து ஜீவராசிகளின் நன்மையை கருதியும் இந்த கலியை கொல்லாமல் விடுத்தார். இந்த கலியில் இத்தனை கெட்ட விஷயம் இருந்தாலும் சுலபமாக பகவானை அடியும் வழி நாம சங்கீர்த்தனம். இதனால இந்த கலியினால சில நல்லது இருக்கு இல்லையா? சுலபமான வழி நாம சங்கீர்த்தனம். யஸ்ய சர்வ பாப பிரணாச்சனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம் பரம்னு பின்னாடி வரப்போகுது 12ஆம் ஸ்கந்தத்தில். அங்கங்க வரும். அதனால்தான் நம்ம நாம சங்கீர்த்தனுக்கு அப்பேற்பட்ட ஒரு மகிமை. நம்ம கிருஷ்ணபெருமை அண்ணாலாம் எப்போ சப்தாகம் ஆரம்பித்தாலும் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு தான் அவள் ஆரம்பிப்பா. அப்பேற்பட்ட பவர் அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு இருக்கு. அதனால தான் அவன் கலியை கொல்லாமல் விட்டுடுறான். ஏன்னா சில நல்லது இருக்குது கலியில், எவ்வளோ கெட்டது இருந்தாலும் நல்லது இருக்குது. 70வது ஸ்லோகம். இந்த கலியிலே மக்கள் தவநெறியை விடுத்து மரநெறியிலே ஒழுகுவதால் அனைத்து பொருள்களின் சாரமும் அழிந்து விட்டது. பூமியில் உள்ள எல்லா பொருள்களும் விதையற்ற பதர் போல் ஆகின. அந்தணர்கள் உணவிற்கும் செல்வத்திற்கும் ஆசைப்பட்டு வீடு வீடாக தெருவாக ஸ்ரீமத் பாகவத கதைகளை கூறி வருவதால் கதைகளின் சாரம் போய்விட்டது. சாப்பாட்டுக்காக கதையெல்லாம் விற்கிறா, அப்படி ஒரு நிலைமை. என்ன, வேதத்தையே பைசாக்காக சொல்லி கொடுக்குறா அப்படின்னு சொன்னாலே முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஸோ பலவித தீய செயல்கள் புரிபவர்கள், தெய்வம் இல்லை என்று பேசி திரியும் நாத்திகர்கள், மரநெறி ஒழுக்கத்தாலே நரகம் புக இருப்பவர்கள் ஆகியோர் நதி தீரங்களிலும் தேவாலயங்களிலும் வசிப்பதால் அந்த தீர்த்தத்தின் மகிமை குறைந்து பெருமை அடைந்தது. இப்போதான் தீர்த்தத்தின் மகிமை, நம்ம இப்போவும் தீர்த்த க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போனான் அதுக்கு மகிமை இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போவே குறைஞ்சு போயிடுத்துங்கிற 5000 வருஷத்துக்கு முன்னாடியே அதனோட பவர்லாம் குறைஞ்சு போயிடுது. அந்த பவர் எப்படி ஏறுறது, எப்படி கண்டினியூஸாக ஏறுறதுன்னா, நிறைய கலியுகத்தில் சாதுக்கள் வந்துட்டே இருக்கா. பார்க்க போகிறோம். பின்னாடி எத்தனை ஆழ்வார்கள் வந்தா, நாயன்மார்கள் வந்தா, எத்தனை மகான்கள் வந்தா, அவள்லாம் போய் அங்கே ஸ்நானம் பண்ணி அந்த பவித்திரத்தை எப்படி நமக்கு இன்னும் கீப்பப் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நாரதர் சொல்கிற அதெல்லாம் போயிடுத்துப்பா, எல்லாம் போயிடுத்து.
காமம், கோபம், பேராசை, உலகியல் விஷயங்கள் இதிலேயே மனம் மயங்கி ஈடுபாடு கொண்டு அவற்றை பெற வேண்டி போலியாக தவம் செய்வோர்களது செய்கையினாலே தவத்தின் பெருமை எல்லாமும் போயிடுத்து. மனவழக்கமின்மை, பேராசை, ஆடம்பரம், வேதநெறி விடுத்த நாத்தீக எண்ணம் ஆகியவற்றை கடைபிடித்து அறநூல்களை பயிலாது விடுத்ததால் தியான யோகத்தின் பெருமை அழிந்தது. பண்டிதர்களோ முக்தி நெறி பெற முயலாது. பண்டிதர்கள் என்ன பண்ணணும்? நம்ம சொன்ன மாதிரி ஆத்மா யாரும் தெரிஞ்சுக்கணும், பரமாத்மா யாரும் தெரிஞ்சுக்கணும், தர்ம அர்த்த காம மோட்சம், அடுத்தது முக்திக்கு தானே வழி. எல்லாம் அடைஞ்சாச்சு, எல்லாம் பார்த்துட்டேன். 4 கார் வாங்கணும், 4 வீடு வாங்கணும், இந்த ஊரையே வாங்கணும், எல்லாம் பண்ணிட்டு கூட என்ன இன்னும் மேலே வாங்கணும் அப்படின்ற ஒரு பவர். த பவர் கரப்ட்ஸ் அப்படின்னு, த அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் வந்தோடனே இன்னும் பேராசை. இதனால் என்ன ஆகுது? எல்லா மகிமையும் போயிடுது. பண்டிதர்கள் முக்தி பெறணுன்ற எண்ணமே போயிடுது. விலங்குகள் போல அந்த பெண்டீர் இணக்கம் கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்வதிலேயே அறிவை செலுத்துவதால் முக்தி நெறி அறியாத மூடர்கள் ஆயினர். இது 75வது ஸ்லோகம். 76 தொன்று தொட்டு வழி வழியாக கடைபிடிக்கப்பட்டு வந்த விஷ்ணு பக்தி இப்பொழுது காண கிடைக்கவில்லை. இவ்வாறு தான் எல்லா வஸ்துக்களின் சாரம், அந்த பெருமை எல்லாம் கிடைக்காது அழிந்து போயிடுது. இதுதான் இந்த கலியுகத்தின் இயல்பு, கலி தர்மம். இதில் யார் மீதும் குற்றம் இல்லை. இதனாலேயே தாமரை கண்ணனான பகவான் கண்களுக்கு புலனாகாது, வெகு அருகிலேயே இருந்தும் இவ் அனைத்தையும் பொறுத்து கொண்டு இருக்கின்றார். இதான் கலியுகத்தோட இயல்புமா, என்ன பண்றது? இதுல யார் மீதும் குற்றம் இல்லை. சூதர்கிட்ட போவோம். இது நாரதர் பக்திக்கு சொன்னது, சரியா? இப்ப சூதரன் சொல்ற, சௌனகாதி முனிவர்களை இவ்வாறு நாரதர் கூற கேட்ட பக்தி அவளால் இந்த ஆச்சரியத்தை தாங்கிக்க முடியல. இப்படிலாம் இருக்கா, இப்படி இருக்கா? இதை கேட்டுட்டு பக்தி என்ன சொல்றா பாருங்க. நான் தேவரிஷியே நாரதரை பார்த்து சொல்றா, தாங்களே புண்ணியசாலி, தங்களது தரிசனம் பெற்றது எனது பாக்கியம். இந்த உலகிலே இறையடியார்களது தரிசனமே அனைத்து சித்திகளையும் பெற உயர்ந்த காரணம். தர்சனாதேவ சாதவகான்னு சொல்லுவா இல்லையா? அவளை பார்த்தாலே புண்ணியம், பெரியவாளை பார்த்தாலே புண்ணியம். அதுக்கு தான் சத்சங்கத்துக்கு போவாளாம் எல்லாரும். அவளை சாதுக்களை பார்த்தாலே புண்ணியம். தாங்களே புண்ணியசாலி, தங்களது தரிசனம் பெற்றதே எனக்கு பாக்கியம். தாங்கள் ஒரு முறை செய்த உபதேசத்தை கேட்டு, நாரதர் ஞாபகம் வச்சுங்க, பின்னாடி பார்க்க போகிறோம் பாகவதத்தில், எப்படி பிரகலாதன கயாது கருவுற்று இருக்கும் பொழுது, அந்த கருவில் அவன் அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அவன் எப்படி நாரதர் கதை சொல்லி கயாது ஆசிரமத்துக்கு அழைச்சின்னு போய் பிரகலாதன் சிசுவாக தாயோட கர்ப்பத்தில் இருக்கச்சேயே கர்ப்பஸ்ரீமான்னு சொல்லுவாங்க. அவன் அங்கே கதை கேட்டான், ஊன்னு சொல்லி அந்த குழந்தை பிரகலாதன் கதை கேட்டுதுன்னு சொல்லுவா இல்லையா? அதை இங்கே ஞாபகப்படுத்துகிறா 80வது ஸ்லோகத்தில். இது இந்த அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம். நாரதரை பார்த்து சொல்கிறா, தாங்கள் ஒருமுறை செய்த உபதேசத்தை கேட்டு கயாதுவின் புதல்வனான பிரகலாதன் இந்த உலக மாயையே வெற்றி கொண்டான். தங்களது கருணையால் தான் துருவனும், பின்னாடி துருவ சரித்திரம் பார்க்க போகிறோம், அங்கேயும் அப்படிதான். துருவம் வேகமாக தபஸ் பண்ணுறதுக்கு போவான். அப்போ நடுவில் நாரதர் மடக்கி அவனை என்னென்னோ கேள்விலாம் கேட்பார். அவன் சொல்லுவான், நீங்கள் எனக்கு அவர் பகவானை எப்படி தபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வச்சு அவர் வாசுதேவ மந்திரத்தை அவனுக்கு உபாசனை அவர் பண்ணி அதை போய் அவன் தபஸ் கடுமையாக தபஸ் பண்ணுவான். இந்த கதையெல்லாம் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். இதை பாகவதத்துலேயும் பார்க்க போகிறோம். ஸ்ரீமத் பாகவதம் பண்ணுறச்சே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு அவன் சொல்கிறா பக்தி இதெல்லாம் ஞாபகப்படுத்துகிறா. எப்படி பிரகலாதனுக்கு எப்படி நீங்கள் கைட் பண்ண, துருவனுக்கு எப்படி அந்த துருவ பதவி கிடச்சிது, அவனையும் நீங்கள் தான் குருவாக இருந்து கைட் பண்ண, சகல க்ஷேமத்தையும் அருளும் பிரம்மதேவரின் புதல்வர் தான் தாங்கள். நான் தங்களை வணங்குகிறேன், என்னையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதோட ஸ்ரீமத் பாத்ம புராணம் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தில் இந்த முதல் அத்தியாயம் முடிகிறது. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹாசம் தம் நமாமி ஹரிம்பரம் ஸ்ரீ ஹரையே நமஹ ஸ்ரீ ஹரையே நமஹ ஸ்ரீ ஹரையே நமஹ. நம்ம இதில் மொத்தம் 6 அத்தியாயங்கள் ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்தை தினம் ஒரு அத்தியாயமாக ஒரு ஸ்லோகமாக எடுத்து அதன் அர்த்தத்தை நம்ம வாசிச்சுட்டு வரோம். யதக்ஷர பதப்பிருஷ்டம் மாத்ராஹீனம் துயத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே விசர்கபிந்து மாத்ராணி பதபாதாக்ஷராணி ச நியூனானி சாதி ரிக்னானி சமஸ்வ புருஷோத்தம
கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.